அவ்வளோதான், நிறைய தெரியுது இல்லையா? அதுதான் வந்து ராமநாடு டு ராமேஸ்வரம் ஈசிஆர் ரோடு. இதில் ரைட் கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து பாம்பன் பாலத்துக்கு போயிடலாம். பஸ்ஸுகள் வந்துக்கிட்டே இருக்குங்க அந்த ரோட்டில். இப்போ பாருங்க, அடிக்கடி பஸ்ஸுகள் இருக்குது. ராமேஸ்வரம் நீங்கள் வரணும்னு நினச்சாலும் நிறைய பஸ்ஸுகள் இருக்குது. பஸ்ஸுகள் வந்துக்கிட்டே இருக்கு. பைக்கில் வராது பாருங்க, வண்டி பயங்கரமாக இருக்குது. இந்த பகுதிக்கு நீங்கள் ட்ராவல் வர்றீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஹெல்மெட் இல்லாமல் வந்துடாதீங்க. ஹெல்மெட் இல்லாமல் இந்த ரோட்டில் வண்டி ஓட்டணும்னு நினச்சிடாதீங்க, எங்கேனாலும் சிக்குவீங்க. ஏன்னா நிறைய ஆக்சிடென்ட் நடக்கக்கூடிய பகுதி. லெஃப்டில் போனால் அரியமான் பீச்சு, ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா ராமேஸ்வரம் அண்ட் தனுஷ்கோடி. ஸோ அவ்வளோதாங்க, பாம்பன் பாலம் வந்தாச்சு. நம்மளுக்கு நிறைய தெரிகிற போர்டு, அந்த போர்டை கிராஸ் பண்ணால் பாம்பன் பாலம். பாம்பன் பாலம் ஸ்டார்ட் ஆகிற இடம் இது தாங்க. முன்னாடியே போர்டு இருக்கும், பாலத்தில் முந்தி செல்ல வேண்டாம், மெதுவாக செல்லவும் அப்படின்ட்டு. ஸோ பாலத்தில் போகும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக போங்க. இதுதான் பாம்பன் பாலத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா கிடக்குற பாம்பன் பாலம் ஸ்டார்ட் ஆகிறது. பார்க் வந்து நல்லா இருக்கும். இந்த பாம்பன் பாலத்தை பார்க்குறதுக்கே நிறைய மக்கள் வர்றாங்க. இது வந்து ராமேஸ்வரத்தில் இருந்து ராமநாதபுரம் நோக்கி நம்ம வந்து இப்போ மேலே ஏறி இருக்கோம் பாம்பன் பாலத்தில். இங்கே ஏறி அங்கே இறங்க போகிறோம். அங்கேருந்து வரும்போது ராமநாடு டு பாம்பன் காட்டணும், போகும்போது பாம்பன் டு ராமநாதபுரம் காட்டணும்.
வெயில் மழை குளிர் எதுவுமே கிடையாதுங்க இந்த பாம்பன் பாலத்துக்கு. மக்கள் வந்து அவ்வளவு ஆச்சரியமாக இந்த பாலத்தை பார்த்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஃபேமிலியோட. பட் நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஈவினிங் டைமில் வாங்கன்னு சொல்லுவோம். நாங்கள் ஒரு 3:30 மணிக்கு மேலே இந்த பாம்பன் பாலத்தை வந்து பாருங்கள், இதோட அழகே தனி. இல்லைன்னா மார்னிங் ஒரு 8 மணிக்கு முன்னாடி இந்த பாம்பன் பாலத்தை பாருங்கள், பார்க்குறதுக்கு அவ்வளோ ரம்யமாக இருக்கும். சில டைம்ஸில் போட் வந்து கிராஸ் ஆகி போகும், அதுகளை பார்க்குறதுக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னும் வந்து கொஞ்சம் தான் பெண்டிங்கு. இப்போ அந்த சைடு எல்லாமே முடிச்சிட்டாங்க. நீங்கள் பார்க்குற அந்த சைடு எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த சைடு கொஞ்சம் பெண்டிங் இருக்குது, கொஞ்சம் பில்லர்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து முடிகிற இடம், இது ஸ்டார்ட் ஆகிற இடம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ராமேஸ்வரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டார்ட் ஆகிற இடம். மீன் பிடிச்சிட்டு போகிறாங்க பாருங்கள். வீச்சு வலை போட்டு மீன் பிடிச்சிட்டு போகிறாங்க, தெரியுதா? லாஸ்ட்டில் வீச்சு வலை போட்டு மீன் பிடிச்சிட்டு போகிறாங்க. போயிருந்தால் பார்த்துருக்கலாம். நம்மளை விடுவாங்களான்னு தெரியல. மேலே தாங்க மறுபடியும் ஏறுறாங்க. வீட்டுக்கு போகிறாங்களா இல்லை? தண்ணி எவ்வளோ கிளியராக இருக்குன்னு பாருங்கள். உள்ளது எல்லாமே தெரியுதா? தண்ணி அவ்வளோ கிளியரு. அங்கே போட்டில் உட்காந்து ஒருத்தர் கழிச்சிக்கிட்டு இருக்காரு. ஆஹா, நல்ல வியூங்க. கீழே எல்லாமே நல்லா தெரியுங்க. கீழே மீன் போடனா கூட கிளியராக தெரியும். இங்கே பாருங்கள், இங்கேயுமே நீரோட்டம் எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குங்க, நீரோட்டம் எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். ஐயா அப்பா, ஸோ ரொம்ப நாளாக பாம்பன் பாலத்தை கவர் பண்ணணும்னு ஆசை. ஸோ கவர் பண்ணியாச்சு. எவ்வளவு படகுகள் டெய்லி தொழில் போகிறாங்கன்னு மட்டும் பாருங்கள். எவ்வளவு படகுகள் நிற்குதுன்னு பாருங்கள். அது பாம்பன் ஏலக்கரைன்னு நினைக்கிறேன். பிடிச்சி வர மீன்களை ஏலம் ஒரு இடம். அதில் வலை விட்டு மீன் பிடிக்கிறாங்க. அதில் அங்கே ஒருத்தங்க சின்ன போட்டில் மீன் பிடிக்கிறாங்க பாருங்கள். ஃபோக்கஸ் பண்ணலாமா? சின்ன போட்டில் மீன் பிடிக்கிறாங்க. அங்கே ஒருத்தவங்க மீன் பிடிக்கிறாங்க. இந்த பக்கம் இல்லை, வலை விட்டுட்டு வர்றாங்க. இப்போ தான் அவங்க வலை விட்டுட்டு வராங்க. நம்மளுக்கு வந்து கரையில் இருந்து பார்க்குறதுக்கு வந்து இது பக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அவங்க வந்து கிட்டத்தட்ட கணிசமான தூரம் வந்திருப்பாங்க. இது அப்படியே ஆப்போசிட்டில் போய் காட்டுறேன். பாம்பன் பாலத்தோட ஹார்ட்டே இதுதாங்க. இதுதான் திறந்து மூடுற பாலம். இதுதான் மெயின் ஒர்க்கு. இது முடிச்சிட்டாங்க அப்படின்னா இதுதான் மெயின். இதை முடிச்சிட்டாங்க அப்படின்னா பாம்பன் பாலம் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இது பழைய பாலம், பக்கத்தில் இருக்கிற பழைய பாலம். அது வந்து புது பாலம் ஏற்றி இறக்குறது. கப்பல்கள் வந்தால் வழிவகுக்கிறது. பாலத்துக்கு முன்னாடியும் பாலம் ஆரம்பிக்கிற இடத்துலையும் சரி, முடிகிற இடத்துலையும் சரி, முந்தி போகாதீர்கள்னு ஒரு போர்டே இருக்குது. ஆனால் பைத்தியக்கார நாய்ங்க எப்படி ஆரன் அடிச்சுக்கிட்டு முந்திக்கிட்டு போகிறாங்கன்னு பாருங்கள். லைட்டாக மிஸ் ஆனால் கூட கடலுக்குள்ளே தான் விழணும். தூக்குறது 2 நாள் ஆகும் என்ன. ஆனால் அதை புரிஞ்சிக்காமல் ஹாரன் போட்டு எங்கே அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. போலீஸ்காரங்க ஃபைன் போடுறதுல தப்பே கிடையாதுங்க. ஃபைன் இல்லைங்க. இந்த மாதிரி இடத்துல வந்து ஏதாவது அத்துமீறல் பண்ணால் வண்டியே பறிமுதல் பண்ணி மொத்தமாக கொடுக்கவே கூடாது கடைசி வரைக்கும். அந்த மாதிரி வச்சுருந்தாங்க பாருங்கள். ஏறவே கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. காருக்காரன் எங்கே ஏறான் பாருங்கள். இந்த மாதிரி ஆளுங்களாக தாங்க எல்லாத்துக்கும். மற்றவங்களுக்கு கூட சும்மா சாதாரணமாக போகிறவனை கூட பிடிச்சி வச்சுக்கிட்டு போலீஸ்காரங்க தொல்லை பண்ணுறது. ஒரு ரூல்ஸ் இருக்குது, ஒரு அறிவிப்பு பலகை இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் நார்மல் இடத்துல பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரியான கடலுக்கு நடுவில் பாலத்துக்கு மேலே நீங்கள் எதாவது பண்ணிங்கன்னா நீங்கள் சேஸ் பண்ணி போகிறதுக்கு உங்களை நம்பி வந்த பயணிகள் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒன்று ஆகிப்போச்சு அப்படின்னா. அதே மாதிரி இந்த மலை பிரதேசங்களில் அந்த கொண்டை ஊசி வளைவுகள் இருக்கும், அதிலெல்லாம் கூட ஹார்ன் அடிச்சுக்கிட்டே வருவாங்க சேஸ் பண்ணுறதுக்கு. இல்லை எவ்வளோ அநாகரிகமான செயல் தெரியுமா. தம்பி என்ஜாய் பண்ணுறாப்புல பாம்பன் பாலத்தை. ஈவினிங் டைமில் ஏதாவது ஒரு எண்டில் இருந்து, பாம்பன் எண்டில் இருந்தாலும் சரி, இல்லை இந்த சைடு எண்டில் இருந்தாலும் சரி, ஒரு வாக் போயிட்டு வாங்க, சூப்பராக இருக்கும். இது மாதிரி வண்டியை நிப்பாட்டுறது தான் அவங்க சேஸ் பண்ணிட்டு வர்றது.
வண்டி அப்படியே ஓவர்டேக் பண்ணி மேலே ஏற்றுறது. ஸோ பாலத்தோட அந்த கடைசிலேருந்து இந்த கடைசி வரைக்கும் ஏறி இறங்கியாச்சு. இதுதான் பாம்பன் பாலத்தோட நம்மளோட ரைடு கம்ப்ளீட் பண்ணுறோம். இதில் ஒரு பார்க் இருக்கும், அது ஒரு முன்னாடி ஒரு மரங்களாக தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து பார்க்கு. டைம் இருந்தது அப்படின்னா உள்ளே போய் உட்காந்து என்ஜாய் பண்ணிவிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வந்து ஃபேமிலியோடு உள்ளே உட்காந்து சாப்பிடுங்க. நல்லா அருமையாக காற்று ஜில்லுன்னு இருக்கும். சூப்பராக இருக்கும், அருமையாக காற்று. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். புரியுதா? மக்கள் நிறைய பேர் உள்ளே இருப்பாங்க, எக்கச்சக்கமாக உள்ளே இருப்பாங்க மக்கள். ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாம்பன் பாலம் எண்டு. ஸ்கூல் பசங்க உள்ளே கூட்டு போகிறாங்க. ஸோ ராமநாதபுரம் 40 கிலோமீட்டர். பாய் மக்களே.